வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டைகோஸை வச்சு ஒரு அருமையான சுவையில் முட்டைகோஸ் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டைகோஸ் தொக்கு பண்ணுறதுக்கு நான் ஒரு பாதி முட்டைகோஸை மட்டும் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இப்போ வாணலியில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் சேர்த்த பிறகு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்க முட்டைகோஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் நல்லா வதங்கி வரும். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். முட்டைகோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள் அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா தூள், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். மசாலா தூள் சேர்த்த பிறகு இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சமயத்தில் சேர்த்தோன்னா அடிப்பிடிக்காது. 2 ஸ்பூன் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. கடைசியாக இதில் இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இந்த மிளகாய் தூளில் மிளகாய், தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள் இது. மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிளகாய் தூள் சேர்த்த பிறகு எண்ணெயிலே ஒரு தடவை பிரட்டி எடுத்துட்டு இப்போது இதில் 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு முட்டைகோஸ் சேர்க்குறோமோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சின்ன அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா வேக விடணும். நம்மளோட சுவைக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா முட்டைகோஸா வெங்காயமான்னு சொல்லிட்டு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி ஆகிடும். கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு இறக்கி விட்டுடலாம். சப்பாத்தி, பூரி ரெண்டுத்துக்குமே இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆனால் முட்டைகோஸ் நல்லா வதங்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட்டே இதில். அதே மாதிரி கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக போடணும். இதே முட்டைகோஸ் தொக்க வச்சு நம்ம சம்சா கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த தடவை முட்டைகோஸ் பண்ணும்போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.